வணக்கம் நண்பர்களே. ஒரு நடக்கக்கூடாத வருந்தத்தக்க ஒரு சம்பவம். கோயம்புத்தூர்ல ஒரு 10 வயசு பிஞ்சு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. பெண் குழந்தைகளை பெத்த நெஞ்செல்லாம் பதறும். அரசியலாக்கி சட்ட ஒழுங்கு சரியில்ல, மாற்றம்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்படின்ட்டு ஆட்சிக்கு வந்து 13 நாளான டிவிகே கவர்மெண்ட்டை குறை சொல்லி வீடியோஸை ஸ்ப்ரெட் பண்றாங்க. இந்த மாதிரி சம்பவம் அந்த பகுதியிலேயே 5 முறை நடந்திருக்குது. இது நெக்ஸ்ட் டைம் நடக்கக்கூடாது. அதுக்கு வந்து போதை கஞ்சா பழக்கத்தை முற்றிலும் ஒழிக்கணும். குழந்தைகளுக்கு பள்ளியிலேயே சுய ஒழுக்கம் மற்றும் வந்து பெண் குழந்தைகளுக்கு முக்கியமா எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு சொல்லிக் கொடுக்கணும். முக்கியமா மற்ற கட்சியில் இருக்கிற மாதிரி குற்றவாளிகள் வந்து காலம் தாழ்த்தி பெயில் கொடுத்து தப்பிக்க விடாம மக்கள் ஆறுதல் அடைகிற மாதிரி ஒரு கடுமையான தண்டனை, அதுவும் காலம் தாழ்த்தாம உடனே வழங்கணும். குற்றம் பண்றவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வழங்குற கடுமையான தண்டனையை மக்கள் என்னைக்குமே ஆதரிப்பாங்க. ஆட்சிக்கு வந்த இந்த 2 வாரத்திலேயே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பல நலத்திட்டங்களை பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா 717 டாஸ்மாக் கடைகள், பஸ் ஸ்டாண்டு, கோயில், ஸ்கூல், காலேஜ் இருக்கிற டாஸ்மாக் கடைகள் வந்து மூடியிருக்காங்க. போன ஆட்சிகளை மற்ற கட்சிகள் கொண்டு வந்த திட்டங்கள் கூட, குறிப்பா வந்து அம்மா உணவகம், இல்லை வந்து மாணவர் உதவித்தொகை, பிஎம் ஸ்ரீ கல்வி சம்பந்தமான இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம், இதெல்லாத்தையும் வந்து நடைமுறைப்படுத்த ட்ரை பண்றாங்க. 1000க்கும் மேற்பட்ட சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் சிஇஏ இல்லாம அது ஸ்டார்ட் பண்ண முடியாம இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு படை, 200 யூனிட் இலவச மின்சாரம், பயிர்க்கடன் தள்ளுபடி, இந்த மாதிரி நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. எல்லா சம்பவங்களையும் அரசியலாக்காம ஒரு எதிரி கட்சி மாதிரி செயல்படாம ப்ராப்பரான ஒரு எதிர்கட்சி மாதிரி செயல்படணும் அப்படின்ட்டு மற்ற கட்சிகளை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.